ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஒரு ஆத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் சத்யஜித் ரே. நீங்கள் எல்லாருமே அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர். சத்யஜித் ரே 1921 பிறந்தார், 1992 இறந்தார். இவர் ஒரு ஃபில்ம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். இவர் கொல்கட்டாவில் பிறந்தார். இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு, நாவல் எழுதியிருக்கிறாரு. இவர் பெரும்பாலும் சில்ட்ரனுக்கும் டீனேஜர்ஸ்க்காகவும் கதைகளை எழுதியிருக்கிறாரு. சத்யஜித்தோடைய தாத்தா குழந்தைகளுக்காக சந்தேஷ் அப்படின்ற ஒரு மேகசினை நடத்திட்டு இருந்தார். அந்த மேகசினை சத்யஜித் ரே டேக் ஓவர் பண்ணி தன்னுடைய டெத் வரைக்கும் தொடர்ந்து அதில் எடிட்டராக இருந்து அந்த மேகசினை நடத்திட்டு இருந்தார். இவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை இவருக்கு கொடுத்துருக்குது. அடுத்தது இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் 1965 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா அவார்டு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாரு. இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எது அப்படின்ற கேள்வி டெட்டில் அடிக்கடி வந்திருக்குது. பாரத் ரத்னா. இந்த கதையில் அவர் ஒரு ஸ்வீட் பேரை யூஸ் பண்ணியிருக்காரு, நான்கட்டை. இது கூட டெட்டில் கேட்டிருக்காங்க. நான்கட்டை அப்படின்னாக்கா அத்தென்டிக் இந்தியன் ஸ்வீட். இந்த நான்கட்டை அப்படின்ற ஸ்வீட் இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். தேங்க்யூ.